என்னாலதான் நீங்க செத்து போயிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. நான் போயிருக்கணும். நான் போயிருந்தா கண்டிப்பா அவளை முடிச்சு கட்டிட்டு வந்திருப்பேன். எல்லாம் எல்லாம் அந்த வெண்ணிலாவாலதான். அவளாலதான் எனக்கு இவ்வளவு இழப்பு. அவ நினைச்சுக்கிட்டு இருக்கான், பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சுட்டா மாமா வெளியில வந்துருவாரு, பிரச்சனையில இருந்து மீண்டுடலான்னு. அது நடக்க நான் விட மாட்டேன். என் உயிரை அடக வச்சாது முத்தர் சமமா ஜெயில இருந்து வெளியே வர விடாம பண்ணுவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வெண்ணிலா வந்தாச்சு. அம்மா, வெண்ணிலா, அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இத முதல்ல சாமி ரூம்ல வைக்கணும். வச்சுட்டு வரேன். உத்ரா, அம்மா வந்தாச்சு. பாப்பாவை எடுத்துட்டு வா. அத்தை, மாமா, சித்தப்பா வாங்க. என்னம்மா கால தாங்கி தாங்கி வர? இல்ல, கால்ல முள்ளு குத்துச்சு. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி, பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது. அம்மா, ரெண்டு பாப்பாவையும் நானும் ருத்ராவும் சேர்ந்து நல்லா பாத்துக்கிட்டோம். அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொன்ன மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. சொன்ன மாதிரியே பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சுட்டேன். உங்க அம்மா உங்களுக்காக உயிரோட மீண்டு வந்துட்டேன். இனி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்கி. உங்க அப்பாவை பத்திரமா மீட்டு கொண்டு வரணும். அதுவும் நடந்துரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இனி யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஸ்வேதா, ஸ்வேதா, நான் எங்க போறேன்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கேன். நீ எதுவுமே சொல்லாம மறுபடியும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் கூட்டு வந்திருக்க. என்னதான் அந்த வெண்ணிலா பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துட்டா கூட எதுவும் நடக்காதுன்னு நான் வீராப்பா பேசினாலும் என் மனசோட அடி ஆழத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை அவ பண்ண பரிகாரத்தால முத்தர் சும்மாமா ஜெயில இருந்து வெளியில வந்துட்டா பழையபடி அவளுக்கு திமிரும் கொழுப்பும் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் அவ என் கண்ணு முன்னாடி பெருமையா நடமாட ஆரம்பிச்சிருவா. விடக்கூடாது, அதுக்கு விடவே கூடாது. அவளை தட்டி வச்சே ஆகணும். எப்படியாவது தண்டனை கொடுக்கணும். அதான் 7 வருஷம் முத்தரசனுக்கு தண்டனை உறுதின்னு சொல்லி அவர் கண்டிப்பா சொன்னாரே. அப்புறம் என்ன உனக்கு தயக்கம்? இல்ல பெரியப்பா, எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. சரி, என்ன பண்ண போற? இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. இவருக்கு என்ன விலையோ அதை கொடுக்க நான் தீர்மானிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க. நீங்க அந்த முத்தரசன் கேஸ் விஷயமா வந்த பொண்ணு தானே? ஆமா சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு வேற வேலை இருக்கு. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனேம்மா, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க. நானும் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி என் முத்தரசு மாமாவுக்கு எப்படியாவது எப்பாடுபட்டாவது 7 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். என்னமா சொல்ற? இல்ல சார், அவரை இப்போதைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு தான். சார் புரியுது. என்னடா இவ அன்னைக்கு அப்படி பேசினா இன்னைக்கு இப்படி பேசுறான்னு பாக்குறீங்கல்ல? என்னோட உண்மையான உள்நோக்கம் என்னன்னா, அவருக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான்
அன்னைக்கு அப்படி பேசினேன். நீங்க அன்னைக்கு 7 வருஷம் கிடைக்கும்னு சொன்னதுனால நான் நம்பிக்கையோட போனேன். ஆனா என் நம்பிக்கை தகர்ற மாதிரி சில விஷயங்கள் என்னை சுத்தி நடந்துருச்சு. அதனாலதான் மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. சார், நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஆனா முத்தரசன் மாமா 7 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கணும். அப்பதான் நான் நினைச்ச விஷயத்த சாதிக்க முடியும். சார், நீங்க எவ்வளவு பணம் எதிர்பார்த்தாலும் சரி சார். நான் உங்களுக்கு தரேன். இந்தாங்க சார். என்னமா இது? முதல்ல பணத்தை எடுமா. எடுமான்னு சொல்றேன்ல, கேஷ் எடுமா. என்னவா நீக்கு நல்லவ மாதிரி பேசுன? இந்த மாதிரி பணம் வாங்குற தேங்காய் முடி வக்கீல்லாம் பல பேர் இருக்காங்க. வேணா அங்க போய் பணத்தை கொடு. அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தோணுது. நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி சாட்சியும் ஆதாரமும் முத்தரசனுக்கு எதிராக தான் இருக்கு. அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நீ தேடி வந்து கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்னு சொல்றப்போ இதுல ஏதோ சதி இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு உன் மேல சந்தேகம் வருது. இந்த கேஸ்ல இருக்கிற டவுட் எல்லாம் நோண்டி பாக்குறேன். கண்ணுல விளக்கண்ணிய விட்டாவது தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். வெளியே போமா, வெளியே போமாங்கிற. கெட் அவுட் ஐ சே. சார், எடுத்துட்டு வெளியே போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன்? சார் 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 சார், வேண்டாம், நான் எடுத்துறேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னம்மா நீ? தானா நடக்க இருந்த காரியத்தை இப்படி கெடுத்து விட்டுட்டியே. விட மாட்டேன் பெரியப்பா. எந்த தடை வந்தாலும் சரி, முத்தரசன் மாமா வெளியே வரதுக்கு நான் விடவே மாட்டேன். சுமதி, சுமதி, இருங்க வரேன். என்னங்க எப்ப பார்த்தாலும் நை நைனிட்டு இருக்கீங்க? இந்தா கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சமைச்சு வை, நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன? இன்னைக்கு கோர்ட்ல முத்தரசனுக்கு எதிராக தீர்ப்பானதுமே ஸ்வேதா மொத்த பணத்தையுமே செட்டில் பண்றேன்னு இருக்காங்க. அந்த சந்தோஷம் தான். சரியா? என்னடா அப்புக்குட்டி? என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? பாம்பு, 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 பாம்பு. பாம்பா? எங்க? எங்க எங்கங்க இருக்கு? கேட்டுட்டே இருக்கேன்ல. அறிவு கெட்டவளே. ஒண்ணுல. எங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்கங்க பாம்பு இருக்கு? கொஞ்சம் இருந்தா அந்த பாம்பு பையனை கொத்திருக்கொண்டி. நல்ல வேலையா காப்பாத்திட்டேன். அங்க இல்லங்க. காலங்கத்தால என்னங்க ஆச்சு உங்களுக்கு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாம்பு கேம்பு நாங்க எதுவுமே இல்ல. பாம்பு பாம்புன்னு கத்திட்டே இருக்கீங்க. விளையாடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? ஏடி, அறிவு இருக்கா அவனுக்கு? இந்த விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? லூசு மாதிரி பேசிக்கிட்டு. உன் காலு கடையில் நிக்குதுடி. வந்துரு வந்துரு. எங்க? வா வா. ஏங்க உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? முதல்ல குழந்தை கொடுங்க. லூசு. என்னடி பாம்பு இருக்கு, நீ பாட்டுக்கு போயிட்டு ஐயோ, இருக்க? போயா. ஏய் நில்றி. ஏய் நில்லுங்கற. பாம்பு இருக்கு, நீ பாட்டுக்கு கைய போயிட்டு விடியா. இருக்க? காலங்கத்தால சரக்கு அடிச்சிட்டு வந்துட்டியா? இவ ஒருத்தி. பாம்பு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஏய் பாம்பு இருக்கு, வெளிய வாடி. வெளிய வா. இந்த ஆளோட பெரிய தொல்லையா சொன்னா போச்சு. கேட்கவே மாட்டேங்கற. உள்ள பாம்பு இருக்கு, வெளிய வா. தயவு செஞ்சு உள்ள உங்களுக்கு போகாத. என்னதாங்க பாம்பு ஆச்சு? உள்ள பாம்பு இருக்கு, சொன்னா கேளுடி. இங்க பாருடி, உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குடி. உள்ள எங்க பார்த்தாலும் பாம்பா தெரியுது. வந்துடி போயிரலாம். பாம்பும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏங்க இப்படி உளறிட்டு இருக்கீங்க? பாம்பு, பாம்பு, பாம்பு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு? என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. Silence. கை விட்டுறாதீங்க. காப்பாத்துங்க சார். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்ட ஏறி சொல்லுங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. பெரிய தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேங்க ஐயா. அதனாலதான் என்ன பாக்குற இடத்துல எல்லாம் பாம்பு கொத்த வருதுங்க ஐயா. ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா.
ஐயா நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் ஐயா. ஏற்கனவே நீங்க தான் முத்தரச கொலை பண்ணதா சாட்சி சொன்னீங்களே. ஐயா இல்லைங்க ஐயா, நான் பொய் சாட்சி சொல்லிட்டேங்க ஐயா. நான் பொய் சாட்சி சொன்னதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்துருச்சு. தயவு செஞ்சு நான் உண்மையை சொல்லிடுறேங்க ஐயா. சரி, என்னன்னு சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு நான் சண்டை போட்டுட்டு இருந்தேனே முத்துசாமி, அவனுக்கும் எனக்கும் ரொம்ப நாளாவே தீராத பகை. அதனாலதான் முத்தரசு ஐயா அவனை அரைஞ்சதும் அவன் மயங்கி விழுந்ததை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அங்க பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல்லுல அவன் தலைய வேகமா மோதின, அதனால அவன் இறந்துட்டாங்க ஐயா. அப்ப ஏற்கனவே முத்தரச அடிச்சதுனாலதான் இறந்ததா சொன்னது? அது சத்தியமா போய்ங்க ஐயா, அது சத்தியமா போய்ங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. முத்தரசனுக்கு எதிரான அரசு தரப்பு சாட்சியே தான் கொலை செய்ததாக கூறுவதால் அதனை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் முத்தரசனை ஜாமீனில் விடுவிக்கிறது. வேலு சொன்ன வாக்குமூலத்தின்படி இந்த கொலை எப்படி நடந்தது என்று போலீஸ் விசாரணை முடிந்து உண்மை நிலை தெரிந்த பிறகு இந்த வழக்கின் மீதான இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். அதுவரை இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் ஒத்திவைக்கிறது. நீ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. எப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இதில் தெரியறதுக்கு என்ன மாப்பிள்ளை இருக்கு? வெண்ணில ஆத்தா நம்பி வேண்டிக்கிட்டா, அந்த ஆத்தை வேண்டுதலை நிறைவேற்றிட்டா. ஆமா முத்து மாமா, என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. அதான் காப்பாத்திட்டான். இனி எந்த கவலையும் இல்லை. மாமா, தீர்ப்பு வர வரைக்கும் வெண்ணிலாவுக்கு உயிரே இல்லை. உயிரை பணைய வச்சுட்டு தான் அவ இறங்குனா. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ கிட்டத்தட்ட உயிரில்லாத நடப்பணமா தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. எனக்கு இவ்வளோ பற்றி தெரியுமே. சரி போலாமா? நான் போட்டுக்கன்னு கத்தனையும் வீணா போச்சு. அத்தை உயிரை கொடுத்தோம், அதுக்கு பலன் இல்லாம போயிடுச்சு. ஸ்வேதா, நீ டென்ஷன் ஆகாத. இது கோர்ட், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பலாம் வா. தீர்க்க சுமங்கலி பாபா. அன்னைக்கு நீங்க வந்து சொன்னப்போ என் மனசுக்குள்ள 1000 கவலை. நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட முடியுமா, என் முத்து மாமாவை மீட்டு கொண்டு வர முடியுமான்னு ஒரே கவலை. ஆனா ஏதோ ஒரு மன உறுதி, ஆத்தா துணையா நிப்பாங்கிற நம்பிக்கையோட எல்லாத்தையும் பண்ண ஒரு வழியா மீண்டும் வந்துட்டேன். எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனா உங்க ஆசீர்வாதம் இந்த பிரார்த்தனையை முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. உனக்கு அப்படி ஒரு சோதனை வந்ததுனாலதான் நீ இப்படி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்க. அந்த நாகவனத்திலிருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் எங்க இருக்கு? ஜன்னி கலை எடுத்துட்டு வா. வெண்ணிலா, நான் அன்னைக்கு வந்தப்ப சொன்னனேம்மா, திருத்தணிகைக்கு தசா புத்தியில தோஷம் இருக்குன்னு. அது இப்போ முற்றிலும் நீங்கிடுச்சு. இனிமே நீங்க எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். எந்த வகையிலையும் உங்க எதிர்கால வாழ்க்கைய இது பாதிக்காது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பால்ல மனுஷங்களோட கால் படவே கூடாது. அதனால நல்லா ஆழமா குழி தோண்டி இத ஊத்தி மண்ணை தள்ளி மூடிடணும். அப்படியே செஞ்சிடுறோம் சாமி. கலை வாங்கிக்கோ. சாமி சொன்னது புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுது நிலா, உடனே பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன் சாமி. இப்ப கொண்டு வாங்க உங்க குல விளக்க.
குழந்தை இனி உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியா மாறும். வாங்க சாமி. நல்லது. அப்ப நான் வாங்க. புறப்படுறேன். வாங்க சாமி. வரேன். அண்ணா, அந்த ஸ்வேதா தொலைஞ்சான்னு சொன்ன மறு நிமிஷத்துலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. இப்பதானே எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. முத்துமாமா, திருத்தணிக்கு இனிமே கொஞ்சறதுக்கோ இவன் கூட விளையாடுறதுக்கோ நமக்கு எந்த தடையும் இல்ல. இவன் நம்ம குழந்தை முத்துமாமா, நம்ம குழந்தை. வா அப்பாட்டு வா. நான் ஏறி அடிக்கிற அடியில மொத்தமா அவங்க தூள் தூளாகி பொடி பொடியாகணும். இனிமேதான் நான் அவங்கள மிதிச்சு நசுக்க போறேன். டேய் இறங்கா. என்ன விடுங்க. ஹலோ, உன் பொண்ணு ருத்ரா உனக்கு வேணுமா வேணாமா? டேய் யாரா நீ? உன் பொண்ணு உனக்கு வேணுமா வேணாமா? டேய் என் பொண்ணு என் வீட்டில் தான்டா இருக்கா. அவளை நாங்க தூக்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. உன் பொண்ணு உனக்கு வேணும்னு நினைச்சா நான் சொல்ற இடத்துக்கு உடனே வரணும். எங்கடா வரணும்? திருக்கழுக்குன்றதுக்கு உடனே வா. நீ தான் ஃபோன் பண்ணியா? ஆமா. என் பொண்ணுங்கடா. செல்ல பாப்பா. ஏய், என்னடி 2 குழந்தையும் நம்ம கைக்கு வந்துருச்சு, புருஷன் கூட நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு, உலகத்திலே நாம தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றோங்கிற மெதப்புல இருக்கியோ? இங்க பாரு. ஏய், பேசாத. நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும். இத பாரு, முத்தர் சமமா எனக்கு கிடைக்காதப்போ இனிமே இந்த தாலியை சுமந்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல, அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. இந்த தாலி என் கழுத்துல இருந்ததுனாலதான் உன் புருஷன் எந்த ஆபத்தும் இல்லாம உயிர் பொழைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த தாலிய நானே என் கழுத்துல இருந்து அறுத்தெறிஞ்சதுக்கு அப்புறம் உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கும் மதிப்பு இருக்காது. அது இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சு. இனி எண்ணி 2 நாள் என் தாலி இப்போ இறங்கின மாதிரி உன் தாலியையும் இறக்கி காட்டுறேன். எனக்கு கிடைக்காத மாமா உனக்கும் கிடைக்க கூடாது, கிடைக்கவும் நான் விட மாட்டேன். ஸ்வேதா. ஏய், அடங்கடி.
உனக்கு இந்த ஸ்வேதா யாருன்னு நான் காட்டுறேன். வெண்ணிலா, என்னாச்சு? ஸ்வேதாவனை ஏதோ பேசிட்டு போறா, என்ன சொன்னா? கலை, முத்து மாமா அவ ஸ்வேதா ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. ஏ, அவ சரியான வெத்து வேட்டு. உன்னை என்னெல்லாம் பண்ண பார்த்தா, கடைசியில அத்தனையிலும் நீதானே வெண்ணிலா ஜெயிச்ச. அவ நினைச்சது எதுவுமே நடக்கலல்ல. இங்க பாரு, உன்கிட்ட நேர்மை இருக்கு, அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத வெண்ணிலா. இல்ல கலை, இதுக்கு முன்னாடி ஸ்வேதாவை இவ்ளோ வெறியோட நான் பார்த்தது இல்ல. அதான் மனசுக்குள்ள பயமா இருக்கு. எதுக்கும் முத்து மாமா எங்க இருக்காருன்னு போன் பண்ணி கேட்கணும்.